மச்சான் நம்ம காலேஜ் எப்போ ஓப்பன்னு கொஞ்சம் குரூப்பில் மெசேஜ் இருக்காப்பா சொல்ல. இரு மச்சான், என் ஸ்கூல் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணியிருக்கான், என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓடா பாத்தியா மச்சான், இவன் ஸ்கூலில் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா. அவன் கல்யாணத்துக்கு இன்விடேஷனை நேரில் வந்து வைக்காம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கான். ஓ மச்சான், இதுதான் என் ஃப்ரெண்டு எனக்கு பண்ணான். அவனுக்கு நான் என்ன பண்ண தெரியுமா? கூட கையை நீட்டு. புடி. என்ன மச்சான் பண்ண? மச்சான் இன்விடேஷனை வாட்ஸ்அப்பில் அனுப்பணுங்களாம். நம்ம மொய் இப்படி தான் அனுப்பணும், அப்போ தான் அவனுக்கு அறிவு வரும். சூப்பர் மச்சான். ஏய், அவன் தான்டா நீ அனுப்பின ஃபோட்டோவை பார்த்துட்டு கால் பண்ணுறான். ஸ்பீக்கரை போடு. ஹலோ. என்ன மச்சான், ஆசையாக உனக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சா இப்படி ரிப்ளை பண்ணுற? ஆமாம், நீ மட்டும் இன்விடேஷனை வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிச்ச, அதான் நான் மொய்யும் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சேன். அப்போ எனக்கு நீ மொய்யன் பண்ண ஆசைப்பட்டியா? அப்போ நீ என்னோட இன்விடேஷனை ஃபுல்லாக பார்க்கல போலையே. ஆமாண்டா, இன்னும் பார்க்கல. ஆமாம், ஏன் கேட்குற? நீ பாரு, நான் லைன்லேயே வெயிட் பண்ணுறேன். எதுக்கு பார்க்க சொல்கிறான்? மச்சான், நான் வாட்ஸ்அப்பில் இன்விடேஷனை ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சேன்னு நினச்சியா? ஸ்கேனரோட அனுப்பிச்சிருக்கேன். நீ தான் மொய்யுக்குன்னு ஆசைப்பட்டல, அனுப்பிடு. இதுக்கே சாக்காயிட்டா எப்படி? இன்னும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்க வேண்டிய கலாட்டா நிறையா இருக்கு செல்லம். மச்சான், இந்த ஜெகனை புரிஞ்சுக்கவே முடியலடா. திடீர்னு கோபப்படுறா, திடீர்னு சிரிக்கிறான். நேற்று நைட்டு நான் அவ்வளோ கோவப்பட்டான். இன்னைக்கு காலைல அவனே எழுப்பி டீ கடைக்கு போய் டீயும் போனா வாங்கி தரான். மச்சான், அவன் கமிட்டட்ரா, நீ தானே அவனை புரிஞ்சுக்கணும். டேய், அவனை புரிஞ்சுக்கிறது நான் என்ன அவன் லவ்வரா? லவ்வராகணும் அவசியம் இல்லடா, அவன் நம்பர் இருந்தாலே போதுமே. எப்படி சொல்ற? வேற எப்படி? அவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான். இப்போ அவனை திட்டு உன ஏன் திட்டான்னு பார்த்துருவோமா? இங்க வா. ஆகாயம் சாயாம தூவானமேது ஆராம ஆராம காயங்களேது. பாத்தியா, அவன் சோகமான ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கும் அவன் ஆளுக்கும் சண்டை. அந்த நேரத்துல தான் நீ போய் பேசியிருக்க, அதான் அவன்கிட்ட கோவப்பட்டிருக்கான். இப்போ அவன் ஏன் அவனை எழுப்பி போண்டாவும் டீ வாங்கி கொடுத்தான் பார்த்துருவோமா? இங்க வா. நீ வந்ததால என் சோகம் போச்சு, பெருமூச்சு விட்டே சூடான மூச்சு வாசம் பட்டு. பாத்தியா, ரொமான்டிக்கா வச்சிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? நைட் அவங்க ரெண்டு பேருமே பேசி சமாதானம் ஆயிட்டாங்க, அதான் ரொமான்ஸ்குள்ள போயிருக்காங்க. அதான் பைய செம்ம ஜாலி மூட்ல இருந்திருக்கான். உன்னை எழுப்பி டீயும் போண்டா வாங்கி கொடுத்துருக்கான். கமிட்டன்ஸ். டேய், அவன் ஏதோ ஒரு நல்ல மூட்ல இருக்கான் போல. நீ அப்படியே நைஸா போயிட்டு ஒரு பிரியாணிக்கு ஒரு பிட்டை போட்டு வை. ஒரு பிரியாணி ஸ்டேட்டஸை போட்டு வந்துடுறேன். போத்தி சொன்ன சந்தோஷத்தை பாரு. பிரியாணி சாப்பிட போறோமே, ஸ்டேட்டஸ் அப்லோடு. சாவுங்கடெல்லாம் பார்த்து என்ன அதுக்குள்ள ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான். தொலை தூரம் சென்றாலும் தொடுவானம் என்றாலும் நீ விழியோரம் தானே மறைந்தா. ஐயோ, பிரேக்கப் ஆயிடுச்சு போலயே. இது தெரியாம அவன் பிரியாணி கேட்க வேற போயிட்டு இருக்கானே, என்ன ஆக போதோ? என்ன மச்சான், செம்ம ஹாப்பியா இருக்க போல. பிரியாணி வாங்கி கொடுறா. என்னடா? ஹாய் பேபி, என்ன பண்ற? என்னாச்சு? கோல்டா? நான் தான் அப்பயே சொன்னேன்ல, ஐஸ்கிரீம் சாப்பிடாத, உனக்கு செட் ஆகாதுன்னு. ஏன் பேபி இப்படி பண்ற? இனிமே நான் சொல்றதை கேளு. ஏய், எப்படிரா? எனக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கவே எங்க அம்மாக்கு 1 hour ஆச்சு. ஆனா நீ ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிட்ட. பேபி, ஒன்று சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. உங்கள் அம்மா மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் என்ன தவிர உன்னை வேற யாராலுமே புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நான் உன் லவ்வர் இல்லை, ஹஸ்பண்ட். ஏய், உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. நானும் தாண்டி. சரி வா, ஹாஸ்பிட்டல் போகலாம். ஹாஸ்பிட்டலா? வேணாம் பேபி. ஏன் பேபி,
டைம் பாத்தியா? 2 AM. மிட் நைட்ல எப்படி போறது? ஏய், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாடி? டேய், உன்னை நம்பி நான் நிலாவுக்கு கூட வருவேன்டா. ஹேய், நிலாவுக்குலாம் ஒன்றும் வர வேணாம். இங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் வந்தால் போதும். நான் எனக்காக சொல்லலடி, உனக்காக தான் சொல்கிறேன். சொன்னா கேளு. பேபி, டாக்டர் இன்ஜெக்ஷன் போட சொல்கிறாரு. வேணாம் பேபி, வலிக்கும் பேபி. சொன்னா கேளு பேபி, அப்பதான் சரியாகும். வலிக்கும் பேபி. வலிக்கிறப்ப என் கண்ணை பார்த்துக்கோ, வலி எல்லாம் பறந்து போயிடும். சரியா? சரி பேபி. லவ் யூ பேபி. சூப்பர். அடுத்து இப்போ டேப்லெட் போட்டுக்கலாம். நான் வாட்டர் எடுத்துட்டு வரேன். பேபி, எனக்கு டேப்லெட்டே பிடிக்கவே பிடிக்காது பேபி. ஹே, இப்படி சொன்னா எப்படிமா? உனக்கு டேப்லெட் போட்டால் தானே சரியாகும். அப்போ தானே நானும் ஹாப்பியாக இருப்பேன். எனக்காக பண்ண மாட்டியா ப்ளீஸ் டி? சரி, எனக்காக இல்லை, உனக்காக நான் ஒரே ஒரு டேப்லெட் போடுறேன். ஹாப்பியா பேபி? சூப்பர் பேபி. இப்போ எப்படி இருக்கு? இப்போ நான் நார்மல் ஆயிட்டேன் பேபி. நீ என் கூட இருந்தா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். நீ என்னை எப்படி பாத்துக்கிறல்ல, எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ துடிச்சு போயிடுறடா. ஐ லவ் யூ so much பேபி. லவ் யூ so much பேபி. இப்போதான் எனக்கும் தூக்கம் வரும். தூங்கு. ஆஹா, தனியாலாம் தூங்க மாட்டேன். நீ என்னை தூங்க வையே. அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன். ஜோ 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 ஜோ. பா, சரியான ப்ரொஃபைல் போட்டோ. இதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு ப்ரொஃபைல் போட்டோவே மாற்ற தேவையில்ல. அழகண்டா குரு நீ. என்னடாச்சு? ஏன்டா இவ்வளோ காண்டாகிற? ப்ரொஃபைல் போட்டோ பிடிக்கலன்னா மாத்திரேன்டா. மச்சான், என் ஆளு நான் எவ்வளோ பாசமா பேசினாலும் என் லவ்வை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாடா. டேய், பொண்ணுங்களுக்கு புரியுற விதத்துல சொன்னா புரிஞ்சுப்பாங்கடா. குறை சொல்லிட்டே இருக்காதீங்கடா பொண்ணுங்கள. டேய், என்னதான் புரியுற மாதிரி பேசினாலும் ஒரே ஆன்சர் தான் மச்சான் பண்றான். அப்ப கேள்வி டிஃபரெண்டா கேள்றா. அப்ப ஆன்சர் டிஃபரெண்டா தானே பண்ணணும். உனக்கு கேள்வி கேட்க தரலடா. இங்க கூட ஏய் வேணாம்டா. நான் பாத்துக்கடா. போனை குடுறா. கலாடா குறுக்கிட்டே வா. இப்ப நான் கேக்குற கேள்வியில அவ எப்படி பதில கொட்டான்னு மட்டும் பாடுறா. சொன்னா கேட்க மாட்டேன். வேணாம், சொல்றது கேளு. பாடுற. எவ்வளவு கேள்வி கேட்டிருப்போம் எத்தனை பொண்ணுங்களை. சபா மச்சான், எப்படியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எப்படியும் நான் கேட்ட கேள்விக்கு உன் ஆள்கிட்ட இருந்தே சும்மா சரசரன்னு பதில் வரும். அதுலேயும் ஒரு சில பதிலாம் அப்படி இப்படி இருக்கும். அதனால நான் கொஞ்சம் அப்படி போயிட்டு தான் நல்லது. நான் அப்படியே பசங்களோட மேட்ச் போட்டு வந்துடுறேன். பாய் பாய் பாய். நான் வெயில். அப்புறம் மச்சான், எப்படியும் ஆள்கிட்ட இருந்து ரிப்ளே வந்திருக்கான். நிஜமாயா? டேய் பாடுறா. போடா, என்னதான் நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் உனக்குன்னு ஒரு பர்சனல் இருக்குல்ல. டேய் பாடுறா. போ மச்சான், கூச்சமா இருக்கு. டேய் பாடுறா. எது நீ இவ்வளோ கம்பல் பண்ணுறனால பார்க்குறேன். டேய், என்ன டைப்பிங்லேயே இருக்கு? அதைத்தாண்டா நானும் சொல்கிறேன், இன்னும் டைப்பிங்லேயே இருக்கு. அது நான் கேட்ட கொஸ்டின் அப்படி. ஏன்னா பொண்ணுங்க மனசில் இருக்கிறது சாதாரணமாக கொண்டு வர முடியாது. அது நம்ம கேட்குற கேள்வி மூலியமாக தான் வெளியிலே வரும். அதனால தான் வாலினா டைப்பிங்லேயே இருக்கா போல. சரி சரி, வந்தவன என்ஜாய் என்ஜாய். மச்சான் வந்துருச்சு போலடா, நோட்டிஃபிகேஷன் காட்டுது. பாரு பாரு பாரு. நீயே பாடுறா. போடா, எனக்கு மறுபடியும் கூச்சமா இருக்கு. ஏய் பாடுறா. சரி ஓகே, ஏதோ நீ இவ்வளோ தூரம் கம்பல் பண்றதுனால பாக்குறேன். இல்ல டேய், என்னடா நம்பிச்சிருக்கா? நான் தான் அப்பயே சொன்னேடா. டேய், ஏதோ நீ கேட்ட சப்ப கொஸ்டின் கூட இந்த மாதிரிலாம் ஆன்சர் பண்ணலாம். நான் எவ்வளோ யோசிச்சு எங்கெங்கெல்லாம் சுற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெருசாக டைப் பண்ணி அமிச்சா இதுக்கு போய் அனுப்புறா. மச்சான், நீ இவ்வளோ டைப் பண்ணாலும் சரி, இவ்வளோ டைப் பண்ணாலும் சரி, அவகிட்ட இருந்து அதிகபட்சமாக வர்ற ஒரே வார்த்தை தான். அட போடா. இவன் மட்டும் இல்லடா, இந்த உலகத்துல வாட்ஸ்அப் யூஸ் பண்ற முக்காவாசி பொண்ணுங்க யூஸ் பண்ற ஒரே வார்த்தை தான். நம்ம எல்லாருமே எங்கேயோ இருக்கவங்க நம்ம கூட பேச மாட்டாங்களான்னு வாட்ஸ்அப்பில் ஆன்லைன்லேயே இருப்போம்.
இப்படி 24 மணி நேரத்தில் 10 மணி நேரத்துக்கு மேலே ஆன்லைனில் இருக்க நம்ம 10 நிமிஷம் கூட நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆன்லைனில் பேசுகிறத விட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து பேசுவோம்.